what's up guys, I'm Naveen and you are watching STUFFZ. So பொதுவாகவே பாய்ஸுக்கு வந்து லாங் ஹேர் வளர்க்குறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்கூல் காலேஜ்னால அவங்களால லாங் ஹேர் வளர்க்க முடியாமல் வந்திருக்கலாம் காலேஜ் ரூல்ஸ்னால. பட் குவாரண்டைனில் லாங் ஹேர் வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ். ஸோ கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களோட லாங் ஹேர் ஸ்டைல் நல்லா உங்களுக்கு செட் ஆகுதா செட் ஆகலை அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒன் டைம். ஸோ இந்த மாதிரி லாங் ஹேர் வளர்க்குறதுல நிறைய பேர் வந்து தெரியாமல் சில மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணுறதுனால அவங்களோட ஹேர் க்ரோத் வந்து ஹெல்த்தியாக இருக்காது, ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நான் மெயினாக உங்கள்கிட்ட நோட்டீஸ் பண்ணுறேன். மறந்து கூட அந்த மிஸ்டேக்ஸை இனிமேல் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஹேர் க்ரோத் பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஹேர் க்ரோத் வந்து எப்படிலாம் வளர்க்கலாம், என்னதெல்லாம் பண்ணுனா வந்து கரெக்டான ஹேர் க்ரோத் வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் ஹேரை. ஸோ ஹெல்த்தியான ஹேருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நிறைய பேர் லாங் ஹேர் வைக்கிறவங்க பேரில் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் அப்படியே ஹேரை வந்து கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அது ஒரு மெயினான மிஸ்டேக். என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் 20 டேஸ்க்கு ஒருக்க உங்களோட ஹேரோட எண்ட் பாயிண்ட்டை வந்து ட்ரிம் பண்ணி விடணும். என்ன அப்படின்னா, அந்த எண்டை வந்து லைட்டாக நீங்கள் அப்படி டச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை வந்து டெட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கிறதுனால என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் என்ன ஒரு ஹேர் ஸ்டைலுமே ப்ராப்பராக செட் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்று செட் பண்ணால் அது வேறு ஒரு ஸ்டைலில் மாறிடும். அது கண்டிப்பாக அதனால் நீங்கள் அதோட எண்டை வந்து கட் பண்ணி ஆகணும். அப்படி கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு பார்க்க ஒரு லுக் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இல்லைனா சும்மா வந்து அசிங்கமாக இருக்கும். அந்த ஹேர் வந்து நீங்கள் லாங் ஹேர் வளர்த்து ஒரு யூஸுமே இருக்காது, பார்க்க லுக்காகவே இருக்காது. ஸோ ரெண்டாவது மெயினான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஹேர் ஸ்டைலை வந்து கோம்புட்டு செட் பண்ண மாட்டாங்க. சும்மா கைட்டே அப்படி செட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்பப்போவாது டைம் கிடைக்கிறப்ப கோம்பு வச்சு உங்கள் தலையை சீவுங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்னதான் மசாஜ் பண்ணுங்கள், ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் கோம்பிட்டு கரெக்டாக உங்கள் ஹேரை வந்து சீவிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட அதுவும் ஒரு மசாஜ் மாதிரி தான். ஸோ உங்கள் ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கும். தேர்டு மிஸ்டேக் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மெயினான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஹேரை வந்து நல்லா ஆயிலெலாம் தேய்ச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஷாம்பு மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு தப்பு. ஷாம்பு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா, ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும், ரொம்ப வந்து ரஃப்பாக இருக்கும். ஹேர் பார்க்க வந்து சாஃப்டாக இருக்கும். ஹேரோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் கண்டிஷனர் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு நேச்சுரல் மெத்தடு சொல்கிறேன். வெந்தயம் தெரியும் எல்லாருக்குமே. வெந்தயம் வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. நல்லா மறுநாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுற டயத்தில் நல்லா வந்து அதை அரைச்சிடுங்க, மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. தென் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது உங்கள் ஹேரில் வந்து அந்த வெந்தயத்தை அரைச்ச பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் தடவிட்டு அப்புறம் திருப்பி வாஷ் பண்ணிடுங்க. ஒரு நல்ல ஒரு ஹேருக்கு வந்து ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வெறும் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களோட ஹேர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபோர்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஹேரை வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ப்ராப்பராக வாஷ் பண்ணிடுங்க. சில பேர் வந்து இதை ஏன் சொல்லணும்னா, சில பேர் வந்து ஒரு நாள் விட்டு தான் ஹேரை வாஷ் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. ஹேரை டெய்லி வாஷ் பண்ணுங்கள். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் தி பெனிஃபிட் என்னென்னா, ஹேர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்கேல்ப் வந்து க்ளீனாக டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கும். சில பேருக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் ஹேர் வந்து அதிகமாக ஃபால் ஆகும். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாடியும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஹேரை வந்து டெய்லி ப்ராப்பராக வாஷ் பண்ணிடுங்க. சில பேருக்கு இப்படி ஒரு டவுட் வரும், ஹேர் வாஷ் டெய்லி பண்ணுறதுனா எப்படி ஷாம்பு யூஸ் பண்ணணுமா அந்த மாதிரிலாம் கேட்பீங்க. எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணியிருக்க டயத்தில் மட்டும்தான் ஷாம்பு யூஸ் பண்ணணும். நார்மல் ஹேரில் வந்து நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணாலே போதும். எந்த ஒரு க்ரீமோ ஹேர் ஷாம்பு எதுவும் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. டெய்லி வாஷ் பண்ணுறது சும்மாவே நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் இனிமேல் பண்ணாதீங்க. ஸோ ஸ்கூல் போயிருக்கலாம் இது வரைக்கும், இல்லைனா காலேஜ் போயிருக்கலாம். அந்த டயத்துலலாம் நீங்கள் ஹேரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ குவாரண்டைனில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட ஹேரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஹேராக மெயின்டைன் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும்.